ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.4ல 7th சம் பார்க்கலாம். சரியா? இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் கேசஸ் ஸ்டேட் வெதர் த ஃபங்க்ஷன் இஸ் பைஜெக்டிவ் ஆர் நாட். இப்போ கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் பைஜெக்டிவா இல்லையா அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க. கொஸ்டின் தான் கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பைஜெக்டிவ் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? இப்போ இங்க பாருங்க, இந்த இடத்துல உங்க புக்கில் கொடுத்துருக்காங்க, இஃப் அ ஃபங்க்ஷன் a to b is both one on one and onto function, then f is called as bijective. Bijective அப்படின்னா பையினா ரெண்டுக்கண்ணா. பையினா என்னது? ரெண்டு. ஸோ என்ன ரெண்டு? இது ஒன் ஆன் ஒன் ஃபங்க்ஷனாகவும் இருக்கணும் அண்டு ஆன் டு ஃபங்க்ஷனாகவும் இருக்கணும். ஸோ ஒன் ஆன் ஒன் ஃபங்க்ஷன் ஆன் டுனா என்ன சார்? ஒன் ஆன் ஒன் ஃபங்க்ஷன்னா மேல், அதாவது ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் எல்லாத்துக்குமே பேர் இருக்கணும். ஓகேவா? ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா பி செகண்ட் இருக்குல்ல, இதுவும் எல்லாத்துக்கும் பேரா இருக்கணும். ஓகேவா? இதுதான் அந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க. சரி, இது சும்மா பேசிக்கா நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இன்னும் நம்ம சம்முக்குள்ளார போகும்போது கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? இப்போ அடுத்து ஃபர்ஸ்ட் சம் பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? இது வரைக்குமே நம்ம ஃபங்க்ஷன் பார்க்கும்போது கேபிட்டல் என் தான் பார்த்தோம், வேற எதையுமே பார்க்கல. இப்ப கேபிட்டல் ஆர் இருக்கு. கேபிட்டல் ஆர் அப்படின்னா ரேஷனல் நம்பர் அப்படின்னு அர்த்தம். ரேஷனல் நம்பர். இந்த ரேஷனல் நம்பர்னா என்னன்னா, நம்ம கிராஃப் வரையும் போது எக்ஸ் ஆக்சிஸ் வரையும் தெரியுமா? எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். இதுல எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. சென்ட்ரல் என்ன இருக்கும்? 0. அப்புறம் என்ன இருக்கும்? 1, 2, 3. இந்த சைடு போயிட்டே இருக்கும். இந்த சைடு -1, -2 இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ இதுல வர எல்லா நம்பருமே ரேஷனல் நம்பர்ஸ் தான். சரியா? ஸோ அப்போ 2 இருக்கு. ஸோ நான் 2 ஆரோ மார்க் வரையணும். சாரி, அந்த ஆரோ டயக்ராம் வரையும் இல்லையா, அந்த 2 ஓவல் ஷேப்பு வரைஞ்சிக்கிறேன். இதுக்குள்ளார ரேஷனல் நம்பர்ஸ் எழுதிக்கிறேன். சரியா? எல்லா ரேஷனல் நம்பரும் என்னால் எழுத முடியாது இல்லையா? ஸோ நான் ரேண்டமா -1, 0, 1 ஃபர்ஸ்ட் 3 எடுக்கிறேன். இதை நான் ஏன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இதை நான் பின்னு வச்சுக்கிறேன். இப்போ இந்த -1 இங்க பியும் ரேஷனல் நம்பர்ஸ் தான், அதாவது எல்லா நம்பர்ஸும் வரும். ஓகேவா? ரைட். இப்போ இந்த -1 யாரு கூட கல்யாணம் பண்ணி வைக்கிறதுங்கிற ப்ராப்ளம் இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இந்த கண்டிஷனை எடுத்து எழுதணும். f of x is equal to 2x plus 1. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த -1 தூக்கிட்டு வந்து இந்த எக்ஸ்ல போடுறேன். ஆன்சர் என்ன வருது? 2 into -1 -2 plus 1, ஆன்சர் -1. ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு? -1. அப்போ -1 -1க்கே போகுது. ஓகேவா? அடுத்தது 0 போடுறேன். 2 into 0 plus 1 is equal to 2 into 0 0 plus 1, ஆன்சர் 1. அப்போ 1 வந்து 0 வந்து 1க்கு போகுது. அடுத்தது 1 போடுங்க. 1 போட்டிங்கன்னா 2 into 1 plus 1. So 2 1s are 2 plus 1 sorry, is equal to 3. So 3. இப்போ பாத்தீங்கன்னாக்கனா எல்லாத்துக்குமே இங்க ஒரு ஆன்சர் இருக்கு. நீங்க இப்போ இங்க 2 போட்டு பாருங்களேன். இங்க 2 போடுங்க. இன்னொரு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் 2 கூட போட்டு வச்சுக்கோங்க. 2 போட்டு பாரு. 2 2s are 4 plus 1 5. ஸோ 5ம் இங்கே தான் இருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி ஏல நீங்க எந்த ரேஷனல் நம்பர் எடுத்தாலும் அவங்களுக்கு பொண்ணுங்க இருக்காங்க கண்டிஷன் போட்டா. ஓகேவா? இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பில இருக்கிற எலமெண்ட்டுக்கும் எனக்கு ஏ இருக்கு, எல்லா ஏ இருக்கிற எலமெண்ட்டுக்கும் எனக்கு பி இருக்கு. நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்களா? ஆமாவா? ஸோ இதுதான் ஒன் ஆன் ஒன் ஃபங்க்ஷன், ஆன் டு ஃபங்க்ஷன். நான் கொஞ்சம் இந்த டயக்ராமை உங்களுக்காக பெருசுபடுத்தி காட்டுறேன், கொஞ்சம் நல்லா கவனிங்க. இங்க பாருங்க. யா, இப்போ இந்த இடத்துல பாருங்க, ஒன் ஆன் ஒன் ஃபங்க்ஷன்னா என்ன? இந்த ஏ எல்லாமே பேர் ஆயிருக்கா?
ஆன் டு ஃபங்க்ஷன்னா என்ன, இந்த பி எல்லாமே பேரா இருக்கா. இப்போ அதே மாதிரியே ஏன் டயக்ராம் எனக்கு கொடுத்த கொஸ்டின்லயும் ஆரோ டயக்ராம்ல வந்திருக்கா. ஸோ இப்படி இருந்ததுன்னா இது ஒன் ஆன் ஒன் ஃபங்க்ஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது, ஆன் டு ஃபங்க்ஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகே, இப்போ நம்ம என்னன்னு எழுதிக்கலாம், இது சின்னது பண்ணிடுறேன். இப்போ இது என்னன்னு எழுதிக்கலாம், since it satisfies, since the given question satisfy both 1 and 1 and on to function, this is bijection. பைனா 2, இதை வச்சு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், bijection. இது கிளியரா இருக்காங்கண்ணா, கிளியரா இருக்கா. இப்போ இந்த செகண்ட் சப்டிவிஷன் நல்லா கவனிங்க, செகண்ட் சப்டிவிஷன் போடும்போது உங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் இது கிளியராக வாய்ப்பு உண்டு. சரியா, செகண்ட் சம்லையும் பாருங்க, செகண்ட் சப்டிவிஷன்லையும் கேபிட்டல் ஆர் எஃப் ஆஃப் கேபிட்டல் ஆர். அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஒரு பெரிய ஓவல் சைஸ் போட்டு சேம் அங்கே என்ன பண்ணணும் அதே தான் இங்கேயும் பண்ண போகிறேன். ஸோ இதை ஏன்னு வச்சுக்க போகிறேன், இதை பின்னு வச்சுக்க போகிறேன். சின்ஸ் பிகாஸ் இட் இஸ் ரேஷனல் நம்பர், -2 -1 0 1 2. ஸோ எடுத்துக்கிட்டேன். ஓகேவா, எடுத்துக்கிட்டு இவங்க என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, இதுதானே அவங்க கொடுத்துருக்கிற கண்டிஷன் செகண்ட் சப்டிவிஷனுக்கு, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 - 4x த ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஸோ இப்போ எஃப் -2 போடுங்க, யாருக்கு கல்யாணம் ஆகுதுன்னு தெரிஞ்சிடும். ஸோ -2 த ஹோல் ஸ்கொயர், அப்போ 3 - 4 into 2 2s are 4. அப்போ என்ன கிடைக்கும், 3 - 16 கிடைக்கும். ஸோ -13. ஓகே, அடுத்தது -1 is equal to 3 - 4 - 1 the whole square is equal to 3 - 4 into 1. So அப்போ 3 - 4 is equal to -1. So f of 0 is equal to 3 - 4 0 the whole square. So இது 0 ஆயிடும், ஆன்சர் எனக்கு 3 கிடைக்கும். ஸோ எஃப் ஆஃப் 1 போட்டிங்க அப்படின்ட்டுனா 3 - 4 into 1 the whole square. நான் கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஸோ 3 - 4 is equal to -1. இப்போ நல்லா கவனிங்க, -2 வரும்போது நான் யாரு கூட கல்யாணம் பண்ணி வைக்கணும், -13 கூட கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன். ரைட்டா, அடுத்தது -1 வரவங்க யாரு கூட கல்யாணம் பண்ணி வச்சேன், -1 கூட. 0 வரும்போது யாரு கூட கல்யாணம் பண்ணி வச்சேன், 3 கூட. அடுத்தது 1 வர்றப்போ யாரு கூட கல்யாணம் பண்ணி வைக்கணும், -1 கூட. ஆல்ரெடி இங்க -1 இருக்கு, ஸோ கொஞ்சம் நல்லா கவனிமா, இந்த ஒன் ஆன் ஒன் ஃபங்க்ஷன், ஆன் டு ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன்ல பார்த்தோம் இல்லையா, இங்க நல்லா கவனிங்க, இவங்க இந்த இடத்துல டிஸ்டிங்க்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. டிஸ்டிங்க்ட் அப்படின்னு, டிஸ்டிங்க்ட் அப்படின்னா தனின்னு அர்த்தம், தனித்தனி அப்படின்னு அர்த்தம். அவங்களுக்கு அவங்க பேர் தான் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ அப்படி பார்க்கும்போது இங்க ஒரே ஒரு -1 2 பேத்து கூட பேர் ஆயிருக்கு. ஸோ இது ஒன் ஆன் ஒன் ஃபங்க்ஷனும் இல்லை, ஆன் டு ஃபங்க்ஷனும் இல்லை. ஓகேவா, 1 and 1 ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன, ஒருத்தருக்கு ஒருத்தர். ஆமாவா. ஸோ அப்போ சின்ஸ் இது டொமைன், இது கோடொமைன். ஸோ அப்ப என்ன எழுதிடுறீங்க, சின்ஸ் கோடொமைன் -1 has
two domain and hence it does not அல்லது it is not bijection அப்படின்னு போட வேண்டியதான். and hence it is not bijection. ஓகே, ஸோ கிளியரா இருக்கா? ஸோ இதுலனா இப்படியும் எழுதலாம். இன்னொரு மெத்தடு தெரிஞ்சுக்கங்க. since it does not satisfy one and onto function, it is not bijection. ஸோ இதை இப்படியும் எழுதலாம். ஆர் இதை ஒன்று இப்படி எழுதுங்க, இல்லைன்னா இப்படி எழுதுங்க. சரியா? மிஸ்ஸுக்கு புரிய வச்சா போதும். ஓகேவா? கிளியரா இருக்கா? இந்த ஆரோ டயக்ராம் போட்டு புரிய வச்சுட்டீங்கன்னா போதுமானது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் 2 சப்டிவிஷன் புரிஞ்சதாக்கனா, டிஸ்டிங்க்ட் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் புரிஞ்சதா? நான் சம் நடத்தும் போது யூனிக் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருப்பேன். ஸோ யூனிக் அப்படின்னாலும் டிஸ்டிங்க்ட் அப்படின்னாலும் மோரார்லெஸ் சேம் தான். ஓகேவா? ஸோ சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்னா கமெண்ட்ல சொல்லுங்க. 8 சம் பார்ப்போம்.